இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இப்போ தொடர்ச்சியாக பகவத்கீதையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன பதத்தில் துரியோதனன் சொன்னார், அதாவது நமது பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட படையோ மிகவும் பாதுகாப்பானது, ஆனால் பீமனால் பாதுகாக்கப்பட்ட படையோ மிகவும் பலவீனமானது அப்படின்னு சொன்னார். அதாவது பிதாமகர் பீஷ்மருக்கு மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதனால மற்ற வீரர்கள் ஏதாவது தவறாக நினைக்க போகிறார்கள் என்ற கோணத்தில் தன்னுடைய ராஜதந்திரத்தை இங்கே பயன்படுத்துகிறாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 11 பதம் 11. வாங்க ஸ்லோகத்தை பார்ப்போம். அயனேஷு சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவாபிரசந்து பவந்த சர்வ ஏவஹி. படை அணிவகுப்பின் நுழைவாயில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய பக்கம் பீஷ்மர் இருக்கும் வரை நமக்கு தோல்வியே இல்லை, அதனால் பீஷ்மரே நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னார். அப்படி பேசுறதுனால மற்ற வீரர்கள் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லையோ என்று நினைத்து விடுவார்களோ என்று ஒரு மன்னனுக்கே உருவான ராஜதந்திரத்தை இங்கே துரியோதனன் பயன்படுத்துகிறாரு. என்ன பயன்படுத்துகிறாரு பாருங்க. அதாவது துரியோதனன் சொல்கிறாரு, நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மர் மிகவும் சிறந்தவர் தான், ஆனால் அவருடைய முதிர்ச்சியை கருதி நம்ம அனைவரும் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கணும். ஏன்னா பீஷ்மர் நம் பிதாமகர் பீஷ்மர் தொடர்ந்து ஒரே பக்கத்தில் போர் செய்யும் போது மற்ற பக்கத்திலிருந்து எதிரிகள் அவரை தாக்க வரலாம். ஆகையால் அவர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து நகர்ந்து நாம் அனைவரும் பீஷ்மருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்படி சொல்றதுனால மற்ற வீரர்களுக்கு இவன் ஊக்கம் கொடுக்கலாம், மற்ற வீரர்களை இவன் தரக்குறைவா பேசல அப்படின்றத மற்ற வீரர்களுக்கு தெரியணுன்றதுனால சொல்றான். அதாவது பீஷ்மர் சிறந்தவர் தான், ஆனாலும் அவருடைய முதுமையை கருதி நம்ம அனைவரும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். துரியோதனோட எண்ணமே பீஷ்மர் இருக்கும் வரை நமக்கு வெற்றின்னு அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருக்காரு. காரணம் அஸ்தினாபுரத்து நாடாளுமன்ற சபையில துரியோதனன் திரௌபதியை நிர்வாணமாகும்படி ஆடையை அவிழ்க்க ஆணையிடுகிறான். அந்த நேரத்துல பீஷ்மரும் துரோணரும் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அமர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த போர்ல நம் பக்கமே பீஷ்மர் போர் புரிந்து நமக்கு வெற்றியை தேடி தருவார் என்ற எண்ணத்தோட இப்பவும் துரோணரும் பீஷ்மரும் நமக்காக பணி புரிஞ்சு நமக்கு வெற்றியை தேடி தருவாங்க என்பதை துரியோதனன் மிகவும் நம்பிக்கொண்டிருக்கிறான். இதற்கு முக்கிய காரணமே பிதாமகர் பீஷ்மர் செஞ்ச ஒரு சபதம் தான். அவர் என்ன சபதம் பண்ணாரு? வாழ்நாள் முழுவதும் இந்த அரசனையும் இந்த அரசையும் காப்பாற்றுவேன், இவர்களுக்கு அடிமையாக இருந்து சேவை செய்வேன், இவர்களை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னா பீஷ்மருக்கு இருந்த சக்தி, துரோணாச்சாரியர்கிட்ட இருந்த சக்தி அந்த நேரத்தில் அப்போ யாருக்கிட்டையுமே இல்லை. இவர் நினைச்சிருந்தா திரௌபதியை காப்பாற்றிருக்கலாம், அங்கே நடக்கவிருந்த அனைத்து அசம்பாவிதங்களையும் இவர் தடுத்திருக்கலாம். தன்னுடைய சபதம் தான் சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றணும் என்பதற்காக அங்க அமைதியாவே இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சத்தியத்தை இங்க காப்பாற்றணும் என்பதற்காகவே பாடுபடுகிறார்களே தவிர தர்மத்தை காப்பாற்றணும்னு யாரும் பாடுபடுறதே இல்லை. பகவான் இதை தான் சொல்றாரு. அன்னைக்கு பீஷ்மரோ துரோணரோ நினைச்சிருந்தா அந்த அப்பாவி பொண்ணுக்கு மிகப்பெரிய நன்மையை தேடி தந்திருக்கலாம், அவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்காது. திரௌபதி அன்னைக்கு எப்படி கதர்னா, பிதாமகர் பீஷ்மரே ஆடைய அவிழ்க்க ஆணையிட சொல்பவன் ஒருவன், அதை ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்கு இந்த சபை, பூமி தாய் பொறுப்பாளா, இந்த உலகம் தாங்குமா, இந்த வம்சத்தின் முதன்மையானவரும் முதிர்ந்தவராகியும் நீங்கள் இருந்தும் இதை வேடிக்கை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு திரௌபதி அன்னைக்கு காலில் விழாத குறையா கதர்னா. ஆனா பீஷ்மர் தான் பண்ணிக்கிறது சத்தியம் தான் பெருசு, மற்றது பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதுதான் பகவானுக்கு மிகப்பெரிய கோபம். அதாவது பகவான் என்ன சொல்றாரு, நம்ம என்னதான் சத்தியம் பண்ணியிருந்தாலும், நம்ம என்னதான் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும், ஒரு எல்லையை மீறி போகும்போது அதர்மம், அப்ப அந்த சத்தியத்தை தான் நம்ம காப்பாற்றக்கூடாது, தர்மத்தை தான் காப்பாற்றணும்னு சொல்றாரு. பகவான் கூட தான் குருஷேத்திர போர்க்களத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா கடைசியில பகவான் ஆயுதம் ஏந்தினாரு. அதற்கு காரணம் தர்மம் தோக்குற மாதிரி இருந்தது. பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை கொல்லணும் என்ற வெறியோட வரும்பொழுது அர்ஜுனனை காப்பாற்றினா தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும், அதற்கு நான் ஆயுதத்தை எடுத்து பிதாமகரை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் சக்கரத்தை ஏந்திட்டு வந்தாரு. அப்ப பகவானுடைய எண்ணமே நாம் கொடுத்த சத்தியம், அதாவது தனிப்பட்ட ஒரு கொடுக்குற சத்தியம் முக்கியம் கிடையாது, தர்மத்துக்காக ஒருவன் என்ன செய்யறான் என்பதுதான் அவர் இப்போது விரும்புறாரு. அதனாலதான் அன்னைக்கு அமைதியாக அந்த நாடாளுமன்ற சபையில வேடிக்கை பார்த்தவங்க அனைவருக்கும் இங்கே உயிர் போக போகுது உறுதி,
அதை தான் பகவானும் நினைச்சிட்டு இருக்காரு. தர்மத்தை காக்காமல் அவர்களும் தன்னுடைய சொந்த சத்தியத்தை காப்பாற்றியதற்காக இவர்கள் அனைவருக்கும் இந்த குருஷேஸ்திர போரும் மரணத்தை தான் தரும் என்பது பகவானோட எண்ணமா இருக்கிறது. ரெண்டாவது துரோணாச்சாரியார் அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் துரியோதனோட குடும்பம் தான் இவருக்கு சோறு போட்டுது. அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காக துரியோதனன் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அங்க இவர் அமைதியா உட்கார்ந்து வந்தாரு. இந்த குரு ஆச்சாரியார் நினைச்சிருந்தாலும் திரௌபதியை காப்பாத்திடலாம். திரௌபதி ஆச்சாரியர்கிட்ட வந்து கதறா, குருவே ஆச்சாரியரே, நீங்க எப்படியேப்பட்டவர், உங்களால வழி நடத்தக்கூடிய சீடர்கள் ஒரு பெண்ணோட ஆடைய அவிழ்த்து நிர்வாணமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு குருநாதரான்னு நீங்க தட்டி கேட்காம நீங்களே வேடிக்கை பார்க்குறீங்களே சொல்லிட்டு துரோணாச்சாரியர் காலில் விழுந்தும் திரௌபதி கதறா. ஆனா துரோணாச்சாரியரும் அப்போது வேடிக்கை பார்த்திருந்தார். காரணம் துரியோதனன் போட்ட சோறு. அதாவது ஒருவன் செஞ்ச நல்லதுக்கு இவங்க திருப்பி நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாரும் ஒருத்தவங்க தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்லை. இதுதான் பகவானுடைய எண்ணம். தர்மத்தை காப்பாற்றாதவன் இந்த பூமியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எப்பேற்பட்ட புகழ் அடைந்திருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட உயர்ந்த கலைகளை கற்றிருந்தாலும் அவன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன் என்று பகவானோட விருப்பமே இதுதான். பிதாமகர் பீஷ்மர் முதியவர், அதனால் அவர் ஒரு பக்கத்தில் போரிட்டாலும் மற்றவர்கள் அவர்கள் பக்கத்தில் வந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்துல சொல்றாரு. நம்ம அடுத்த பதத்துல பத்தி நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.